குழப்பங்கள்லேயே பிறந்தவன் தான் நம்மனா அக்கா. வந்துட்டீங்க வீடியோல உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ. மோட்டர் தான் கொண்டு வந்திருக்காரு, அது கீழே விழுந்துருக்கு. பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியை இறக்கி சுற்றி இறக்கி இந்த சுற்றி இறக்கி இங்கே போட சொல்லுங்க. வண்டி வந்த மாதிரி வந்துட்டு கர்நாடகத்தை தாண்டி இந்த கேனிங்கில் தான் ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நேரில் தான் வந்துட்டு இருந்தோம். சோதனைகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். நமக்கு நம்ம வந்து சோதனையிலையும் பிறந்து வளர்ந்தவனே, அதனால் வந்து ஏதோ ஒரு சோதனை தான், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, நல்ல விஷயந்தான். பெருசாக கொடுக்கணும் சீரியஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வர வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ரோட்டில் வந்து வண்டியில் போயிட்டு இருந்திருப்பார் போல ஒரு பேர் எக்ஸலில். அது மோட்ரு வாங்கிட்டு போனது மோட்டர் நல்ல ரோட்லேயே விட்டுட்டாப்புல. அந்த மோட்டர் நம்மளுக்கு என்ன நைட் நேரத்தில் ஒன்றுமே தெரியாதுல்ல. அந்த கவர் வேறு அதில் இருந்துச்சு. அந்த கவர் நம்மளுக்கு லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால அது ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. சரி, நம்ம நார்மலாக ஏதோ இருக்க போல நடு ரோட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், கார் ஸ்பீடு வந்துட்டு ஒரு 75 மேலே க்ரூஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் நாங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக போனால் அது டக்குன்னு ஏறினதில் கார் இப்படி தூக்கி இப்படி உட்காந்துருச்சு. ஸோ என்னென்னா பார்த்தோம்னா அது சேஸில் அடிபட்டு உள்ளே போய் தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இது பெருசாக எதுவும் இல்லை, கீழே சேஸ் மட்டும் தான் லைட்டாக நான் அதை காமிக்கிறேன் பின்னாடி. ஸோ சேஸில் மட்டும் லைட்டாக பெண்டாக இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் உள்ளே என்ன மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ஆல்டோ பழைய கார் மாதிரி 800 கார்லாம் சர்வீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு சர்வீஸ் சவுண்டு கேட்குது. அதான் இது ஒர்க் ஷாப் வந்துருக்கும் பக்கத்தில். நல்ல வேலை ஒரு 500 ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த சர்வீஸ் சென்டர் நல்லா இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். பார்ப்போம், எல்லாம் அவன் செய்யணும், ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளோட தலையெழுத்தது. பார்ப்போம் கைஸ். அண்ணன் எதாவது சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காரு, அதை காமிச்சிருப்பேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணி இந்த ரேம்பில் ஏற்றி செக் பண்ணுறேன்னு இருக்காங்க. பார்ப்போம். சரி வேணான்னு தெரில, ஆல்மோஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சேஸ் மட்டும்தான் உள்ள பெண்டாக இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளத்தையும் நம்ம தான், அதாவது நம்ம தான் இங்கேருந்து போவேன், பார்த்துருக்கேன் நான் சைடில் வருவேன். சாமி சாமி நம்மதேன் சொல்லுங்க, நம்மதேன் தெரியுது, நம்மதேன் திருவண்ணாமலையா எல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சாமி போதுண்டா ஆண்டவனே. வா போ, சரியா நல்லதே. அவர்கிட்ட சொல்லி அந்த சத்தம் கிளம்பியாச்சு. அந்த சேஸ் உள்ள பெண்டானனால அது வந்து கொஞ்சம் சவுண்டு அமைக்க தான் கேட்கும். மதுரைக்கு போய் தான் மதுரை சேஞ்ச் பண்ணி வேணால் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வேறு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அவன் செய்யலாம். ஓகே கேஸ், அப்படியே எந்த ரூட்டில் போகிறோன்னு எனக்கு தெரில. ஸோ போகிறதில்ல ஒருத்தவங்க நம்ம ஃபேமிலி இருக்காங்க, மீட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை போகிற மாதிரி இருக்கா என்னன்றது தெரில. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஃபேமிலி மீட் பண்ணுற மாதிரி இருக்கா என்னன்றது எனக்கு தெரில. ஸோ இப்போது இங்கே கிட்டக்க போனால் தான் நமக்கு தெரியும், கம்பத்துக்கிட்ட போனவங்க அப்படின்னா தான் தெரியும் பிளான் என்னன்றது. பிளான் மேபி மாறுச்சுன்னா நம்ம ரூட்டில், ஏன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சைட் ரூட்டில் போவீங்க, ரூட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது இங்கே இப்போ, ஏன்னா அது லேட்டாகவும் உள்ளே வந்துருங்க உள்ளே சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க என்னன்றது தெரில. ஸோ வேறு ரைட் அப்படின்னு நான் லாக் பண்ணுறேன். நான் எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. லோயர் கேம்ப் வந்துட்டோம், மேலே ஏறிட்டுருக்கோம். ஐ திங்க் நியர்பை ஏதோ முருகன் கோயில் இருக்கேன், என் மச்சான் போல சொல்லியிருக்கேன். அது ஏதோ அவனுக்கு
என்ன லவ் கனெக்டடா? லவ் கனெக்டட் ஸ்டோரியா? இல்லை அங்கே தான் வச்சா கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? இங்கே தான் இந்த கோயிலில் தான் கல்யாணம். மச்சான் இந்த கோயிலெலாம் வச்சா உனக்கு கல்யாணம் ஆக போதான்டா. இந்த கோயிலா? நீங்கள் ஏறலுங்க, நான் எடுத்துறேன். எடுத்துக்கிறோம் கேட்டான் இல்லையா? ஏய் சப்போர்ட்டே ஒன்றும் கிடையாது. எதுக்குன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அதுக்கு நான் தான் மேடல் ஏறினா அவங்கள பத்தி நான் சொல்லவே மாட்டேன். ஃபைனலாக வந்து குமுளி கேரளா பார்டர் வந்துட்டோம். தேக்கடி 4 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு நான் தேக்கடி வந்திருப்பேன் லாஸ்ட்டாக. அவங்க வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஒரு சூப்பரான பிளேஸ். பைக்கில் லாஸ்ட்டாக வந்தேன் நான். பைக் ரைடு மொத்தமாக வந்திருந்தோம். ஸோ ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்காக கிளைண்ட் எடுக்கிறதுக்காக வந்து நானும் எங்கள் அண்ணன் வரி வந்திருந்தோம். ஸோ அதோட சேர்த்து தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் நான். இங்கே தானே? ஆமாம் 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 ஆமாம். என்னங்கய்யா எத்தனை லைட்டரை போட்டு வச்சுருக்கீங்க கடைக்கு? இல்லை அதுக்கு நீ இப்படியான லைட்டு இங்கே பாருங்க. எத்தனை லைட்டு கடைக்குள்ள? ஃபுல்லாக 50 வாட்ஸ் லைட்டு. 600 அன்னைக்கு கேட்டது லைட்டு 600 தானே? மொத்தமாக வாங்கினா ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. பல்காக வாங்கல. வேலைக்கு வர நான் யூடியூப் சேனல் எடுத்துக்கிறேன். இப்போ தான் வந்து மலைக்கு மேலே நிற்கிறோம். நமக்குள்ள எங்கள் அப்பா வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்காரு. அதில் ஆல்ரெடி ஹீல்ஸ் அவருக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் கொடைக்கானல் கூட்டு போனப்போ இப்படி தான் மாமிட்டு எடுத்துகிட்டு இருந்தார். இன்றைக்கி ரொம்ப நாள் சாப்பாடு என்ன பண்ணிட்டேன்னா வந்து நான் நெய் தோசை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அவருக்கு அது வேறு மாதிரி இதாக இருக்கும் போது காரில் தூங்கிட்டு இருக்காரு. கரண்ட் சாய் அடிச்சுட்ருக்கோம். ஸோ எங்கள் பாய்ஸ் ஒரு முறுக்கு சாப்பிட்டாலும் ஊருக்கே சாப்பாடு போடலாம். அந்த மாதிரி இருக்கு முறுக்கு. ஓகே கைஸ், முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போய் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். 1 hour later. செம்ம விசேஷமாக இருக்குது. நம்ம ஊர் திருவிழா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. குளிக்கலாம் ஆல்ரெடி செம்ம கூலிங்காக இருக்குது. அப்பா இப்போ குளிக்க போகிறோம் நாங்கள். இப்போ என்னன்னா கன்னிசாமி எல்லாமே வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அந்த வேஷத்துக்காக தான் நாங்கள் வேஷம் வாங்கிட்டு இருக்கோம். சிவா வேஷம் போட்டு இப்போ பார்க்க போறீங்க. Thank you. இது என்ன பண்ணணும்? தலையில் கட்டுறதுனா கட்டலாம், இடுப்பில் கட்டுறதுனா கட்டலாம். எங்கே உங்களுக்கு வசதியாக கட்டிக்கங்க. எங்கே கட்ட இன்னும் எங்கே கையில் கட்டி விட்றேன்.
பயமா இருக்கு ஏதோ வேற ஏதோ உலகத்துல நானே ஒரு போட்டோ காமிப்படுறேன். நம்ம ஒரு திருநாளே அந்தாட்ட ஆடுவோம். முக்கால்வாசி நிறைய பேர் இங்கே கன்னிசாமி தான் இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. வேஷம் போட்டு ஆடுறவங்க எல்லாருமே கன்னிசாமி தான். அவங்க அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு. எப்படியா இருக்கு? பரவாயில்ல, இப்போ வாமிட்டாரு. ஆமாம், நான் வேற ஒன்றும் இல்லை, டயர்ட் ஆகிட்டாரு. நல்லா இருக்கு கைஸ், புது விதமான ஒரு அனுபவம். பேசுகிற குணத்தை கொண்டு கேட்குறான்னு தெரில. மைக் போடல, கேமரா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கேமரா எடுத்துகிட்டு வரல நான். ஸோ ஃபோன்லேயே தான் லாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போகிற பாபர் மசூதி. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மசூதி இன் சபரிமலா. ஸோ அவர் எங்கிட்டு போகிறாரு? ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மசூதி இன் சபரிமலை. அதுதான் இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒவ்வொரு விஷயமே எனக்கு ஒரு விஷயம் அழகழகாக தெரியுது. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ இப்போ வரும்போது கொண்டு நம்ம நான் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்தேன். என்னடா ஏன் அப்படி நடக்குதுன்றது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சந்தோஷம் தான் நம்ம லைஃபாங்க கூட இருக்கணும் மட்டும்தான் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அது போதும். கஷ்டங்கள் துயரங்கள் எவ்வளோ வந்தாலும் திங்க் பண்ணக்கூடாது, இங்கே ஏற்றக்கூடாது, இங்கே இருக்கணும். அவ்வளோதான். முத வேஷம் போட்டு பார்க்குறேன் நான். அவன் அப்படி திரும்புங்க பா, அப்படி திரும்புங்க. என்ன இது? ஒவ்வொரு விஷயமே அழகு தாங்க. அது வார்த்தையால் சொன்னால் பத்தாது. அது ஸோ சந்தோஷமாக தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது. ஸோ கேமரா தான் எடுத்துகிட்டு வரலாம், நான் லாக் பண்ணலான்னு பார்த்தேன். கேமரா இருந்தால் மைக் போடணும் எதுன்னு பார்த்தோம்னா நான் சொல்லுவாங்க யாராவது. ஸோ அதனால் ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆடியோ ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கேமரா எல்லாமே இருந்து வட்டம் லாக் பண்ணுறது எல்லாமே சில மிஸ்டேக் நடக்க தான் செய்யுது. வெல்சூன் போக போக நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அந்த இடங்கள் நம்ம ஏதாச்சும் சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். உங்கள்கிட்ட பிள்ளையை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்படி நான் காமிக்கிறேன். எல்லா இடத்துலையும் ரிவர்ஸாக தான் ஆடணும், ரிவர்ஸாக தான் போகணும். எல்லாருமே ரிவர்ஸாக தான் ஆடுவாங்க. அப்படியே நம்ம பேட்டை தொழிட்டு குடிக்கிறதா இதுக்கு மேலே தான் பேட்டை தொழில்னு அர்த்தம். பாபர் மசூதி பார்த்துருக்கீங்க. அடுத்து நம்ம கோயிலுக்கு போய் குளிக்க போகிறோம். அது கீழே தான் இருக்குது, கார் பார்க்கிங் கீழே தான் இருக்குது.